இன்னும் முக்கியமாக பேசப்படுகின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் கட்டுக்கட்டாக எடுக்கப்பட்ட பணத்தினுடைய அடிப்படையில் அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம், இம்பீச்மெண்ட் தீர்மானம் வருது. அது மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கையெழுத்து போட்ட பின்னர் தான் அது விசாரணை குழுவுக்கு அனுப்பப்படும். அந்த கட்டத்தில் மாநிலங்களவையில் இந்த பிரச்சனையை மத்திய ஆளும் கட்சி கொண்டு வருது. அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமா அதை முன்னெடுக்கிறாங்க. அப்ப அதன் மூலமா அவங்க நாட்டுக்கு சொல்ல வர செய்தி என்னன்னா, ஊழல் என்று சந்தேகப்படுகின்ற ஒரு நீதிபதியை இம்பீச்மெண்ட் செய்வதற்கு, தகுதி நீக்கம் செய்வதற்கு உண்டான முன்னெடுப்பை நாங்கள் தான் செய்தோம். நாங்கள் பாரபட்சம் பார்க்க மாட்டோம். ஊழல் செய்யறது யாரா இருந்தாலும் நாங்கள் அதில் முதல்ல நிப்போம் இவங்க படம் போடுறதுக்கு விரும்பினாங்க. அதுக்கு முன்னாடி பேரலா மாநிலங்களவையில் எதிர்கட்சி அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த எதிர்கட்சி கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை ஜெகதீப் தன்கர் அனுமதிக்கிறார். அனுமதிச்சா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டும் பேரலல் ப்ரொசீடிங்ஸ் ஆகுதா? ரெண்டும் பேரலல் ப்ரொசீடிங்ஸ் ஆகும்போது இது முன்னிலைப்படுத்தப்படுது. அப்படி முன்னிலைப்படுத்தப்பட்டால் எதிர்கட்சிகள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தினுடைய அடிப்படையிலும் அதற்கு பின்னால் மாநிலங்களவையில் ஏற்பட்ட தீர்மானத்தினுடைய அடிப்படையிலும் இவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் சொன்னா இந்த டிராமா போடுறதுக்கு ஸ்கோப்பு குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போன உடனே என்ன பண்றாங்க, இவர் தன்னிச்சையா செயல்படுறாரு. அந்த மாதிரி ஒரு ராஜஸ்தான்ல எங்கேயோ போய் பேசின ஒரு கூட்டத்தில் இந்த 75 வயசை அவர் கோடிட்டு காட்டுறாரு. 75 வயதுக்குள் பதவி நீக்கம் பதவிக்கு நீடிக்க கூடாது. அது RSS கோட்பாடு. அதனால எனக்கு தெய்வீகத்தினுடைய கடமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் 75 வயசு வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 2027 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாரு. இருக்குன்னு சொல்லும் போது இதுக்கு பின்னாடி துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர்கள் வெங்கையா நாயுடு இந்த மாதிரி ராஜினாமா பண்ணார். பைரோன் சிங் ஷெகாவத் ராஜினாமா பண்ணியிருக்கார். இப்ப இவர்களெல்லாம் சொன்ன காரணங்களை விட முழுக்க இந்த அரசுக்கு அடியாள் வேலை செய்து கொண்டிருந்த தங்கர் அவர்கள் 3 மணி நேரத்தில் எதன் பொருட்டு அவர் மிரட்டப்பட்டார், அல்லது எதன் காரணமாக எந்த விதமான அடிப்படை நாகரிகமும் கூச்சமும் இல்லாமல் அவருடைய ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டது. வாங்கப்பட்ட உடனே ஒரு பரிசீலனை செய்கிறோம், மறுபரிசீலனை செய்யுங்க, உங்களை இழக்க நாங்கள் விரும்பவில்லை என்று அந்த ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட்டுமே வரல.